தமிழ்நாட்டில் 16 மாவட்டங்களில் நேற்று 100 டிகிரிக்கு மேல் வெப்பம் பதிவானது. உள் மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தமிழ்நாட்டில் கோடை வெயிலின் உச்சமான அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் நேற்று தொடங்கியது. கத்திரி வெயில் வரும் 28ஆம் தேதி வரை நீடிக்கும் நிலையில் வரும் நாட்களிலும் வெயில் வாட்டி வதைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் 16 இடங்களில் நேற்று வெயில் சதமடித்தது. அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 110.3 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், ஈரோட்டில் 110.1 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் பதிவானது. அதற்கடுத்தபடியாக வேலூரில் 109 டிகிரியும், திருச்சியில் 107 டிகிரியும், திருத்தணி, தர்மபுரி மற்றும் மதுரை விமான நிலையத்தில் தலா 106 டிகிரியும், மதுரை நகர் மற்றும் பாளையங்கோட்டையில் தலா 105 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெப்பம் கொளுத்தியது. சென்னை மீனம்பாக்கம், சேலம், நாகை மற்றும் தஞ்சையில் தலா 104 டிகிரி, கோவை மற்றும் கடலூரில் தலா 101 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெப்பநிலை பதிவானது. புதுச்சேரியில் 100 டிகிரியும், காரைக்காலில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெப்பம் வாட்டி வதைத்தது. இந்நிலையில் வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் வெப்ப அலை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் கரூர், திருச்சி, திருவண்ணாமலை, வேலூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களில் 109 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாகும் என தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு இருக்கும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து வாகன ஓட்டிகள் சற்று இளைப்பாறும் வகையில் மதுரை சிம்மக்கல் சந்திப்பில் மாநகராட்சி சார்பில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. கணேஷ் தியேட்டர் சந்திப்பு, அப்போலோ சந்திப்பு, விளக்குத்தூண் சந்திப்பு ஆகிய இடங்களிலும் பந்தல்கள் அமைக்கப்படும் என மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சுட்டெரிக்கும் வெயிலிலிருந்து வாகன ஓட்டிகளை பாதுகாக்கும் வகையில் கடலூர் மாநகராட்சியின் பல்வேறு இடங்களிலும் தற்காலிக நிழற்கூரைகள் அமைக்கப்பட்டுள்ளன.